ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினமும் நடக்கும் சம்பவங்கள். தந்தை மகளுக்கு சொல்லும் ஆற்றல் பார்ட் 13. சாயந்தர வேளையில் மாடியில் ஃப்ளாட்டில் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் 40 நாள் ட்ரைனிங்காக இந்த அம்மாக்கிட்ட உட்காந்துருக்காங்க. இங்கே பெரிய ஹெச்ஆர் இல்லை, ஆனால் பெரிய 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 ஹெச்ஆரெல்லாம் அவங்ககிட்ட உட்காந்துருந்தாங்க. ஏன்னா அவங்க அனுபவ பாடம். ஏழையாக பிறந்து ஏழையாக வளர்ந்து கெட்ட வழியும் இருக்குது, நல்ல வழியும் இருக்குது. அதை நல்ல வழியை கடவுள் கிருபையால் பெற்றுக்கிட்டவங்க. கெட்ட வழி ஈஸியாக பற்றிக்கணும், நல்ல வழி பாடுகளுக்கு மத்தியில் தான் வரும். அந்த அம்மா இரத்தத்தால் துவைச்ச வெந்நீர் ஆடையாக அவங்க கண்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இரத்தத்தால் துவைச்ச வெந்நீர் ஆடையாக அவங்க கண்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அம்மா சொல்ல ஆரம்பித்தாங்க, நான் இளமையாக பிறந்து முதுமை வரைக்கும் வாழ்ந்திருக்கேன். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனாயும் மாறினேன். நீதிமானின் சந்ததி அப்பத்துண்டு கலைந்து தெரிந்ததை என் கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை. ஆமாங்க. அப்போது நம்ம சிறு வயது முதலே நம்ம பழகிற பழக்கங்கள் நம்ம முன்னோர்களின் பழக்கங்கள். கெட்ட பழக்கங்கள், நல்ல பழக்கங்கள். கெட்ட பழக்கங்கள் சிறியவர்களிலிருந்து வரும், முதியவர்களிலிருந்து வரும். அது இன்னைக்கு பேட் டச்சுன்னு கூட சொல்கிறாங்க. ஆமாங்க. எந்த டச் இருந்தாலும் வனாந்தரத்தில் நம்ம கடவுள் நம்ம கரத்தை பிடிச்சி நடத்தி வர்றது தான் வாழ்க்கை. அந்த வனாந்தரமான வாழ்க்கையில் வரும்போது சிறு வயதிலேயே பெரியவங்களால் போதைப் பொருள், கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது, கெட்ட எண்ணங்கள் கொண்டது, உழைக்காமல் இருக்கிறது, திருடுறது, தனக்கு அவமானம் வர்றதை பற்றி கவலைப்படாத, தன்னுடைய சமுதாயத்துக்கு அவமானம் வரும்னு கவலைப்படாமல், தம்முடைய மதத்துக்கு அவமானம் வரும்னு கவலைப்படாமல், தன்னுடைய சொந்த பந்தத்துக்கு அவமானம் வரும்னு கவலைப்படாமல், சின்ன சின்ன லாபத்துக்காக பெரிய பெரிய தப்பை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு அவங்கக்கிட்ட ஒரு வீட்டில் வேலை செய்துட்ருக்காங்க. மாதம் இவ்வளோ சம்பளம்னு கொடுத்துருக்கோம். நம்ம சொந்தத்திலே கெட்ட பழக்கம் உள்ளவங்க நேரியாக நம்மக்கிட்ட நாடகம் போட்டு நம்ம காசை கொடுக்குவாங்க. நேரியாக நாடகம் போட்டு நம்ம கையில் காசை பிடுங்குவாங்க. அவங்களுக்கு யாருக்குமே உடம்பு சரியில்லாமே இருக்கும், ஆனால் பெரிய உடம்பு சரி ஆயிடுச்சு, அதுக்கு செலவாயிடுச்சு, அதுக்கு காசு தாங்க. இல்லை அடிதடி போடுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் பணத்தை கட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அக்காவுக்கும் தம்பிக்கும் சண்டை, வீட்டு பிரச்சனை. போலீஸ் ஸ்டேஷனில் போய் பல ஆயிரக்கணக்கான பணத்தை செலவு பண்ணிட்டு வந்தா அப்படின்னு சொன்னாங்க. ஏன் செலவு பண்ணீங்க, எதுக்காக கொடுத்தீங்கன்னா, எங்களை கூட்டிகிட்டு போன அரசியல்வாதி வெளியே நிப்பாட்டி பணத்தை கேட்டு வாங்கி எங்கிட்ட செலவு பண்ணார். இவங்களுக்கு அரசியலும் தெரியாது, போலீஸ் ஸ்டேஷனும் தெரியாது. ஏழப்பட்ட ஜனங்க சண்டையை போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நியாயம் கிடைக்க நிற்பாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஒரு கணத்தில் அடித்தால் மறு கணத்தை கொடு. ஒருவன் உன்னை 7 மைல் தூரம் இழுத்தா 70 மைல் தூரம் போ, 70 மைல் இழுத்தால் 490 முறை போ. அடுத்தாப்பில் சொல்கிறாரு, பன்னி மூக்கில் போடப்பட்ட முத்துக்கள் அது சேத்துல பொறிஞ்சிக்கிடும். அதனால் சத்தியம் தெரியாத ஜனங்கக்கிட்ட பேசாதீங்க, சத்தியம் தெரியாத ஜனங்கக்கிட்ட நீதி பாராட்டாதீங்க, சத்தியம் தெரியாத ஜனங்கிட்ட நீதிமானாக இருக்குன்னு விரும்பாதீங்க. மிஞ்சின நீதிமானாக இராதே, மிஞ்சின துஷ்டராயும் இராதே, காலத்துக்கு முன்னே மறித்து போவதனால் உனக்கு என்ன லாபம். அப்போது இந்த துன்மார்க்கருடைய செயல்கள் பார்த்திங்கன்னா, ஒரு வாலிப பையன்களை எடுத்துக்காங்களா, வேலைக்கு போயிட்டு வந்தோடனே ஃப்ரெண்டும் பாருங்க, இன்றைக்கி காலகட்டத்தில் ரசிகர் மன்றம் பாருங்க, போய் கட் அவுட்டில் பால் ஊற்றுவாங்க. இது எல்லாம் பெரிய பெரிய இடத்து பிள்ளைங்க, படித்த பிள்ளைங்க எல்லாம் இதை தப்பை பண்ணுறாங்களா? இல்லையே. ஏறப்பட்ட ஜனங்க கடினமாக உழைச்சி அதில் வர்ற காசை எடுத்துகிட்டு போய் நண்பர்களோட சேர்ந்து ஏதோ கெத்து காட்டுறாங்களா, கெத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு கட் அவுட்டில் ஏறி உளுந்து சத்தமெல்லாம் இருக்கான். இதெல்லாம் ஏழப்பட்ட ஜனங்க, இதெல்லாம் கெட்ட பழக்கங்கள். அதே மாதிரி லேடிஸுங்களை எடுத்துக்கிட்டாலும்
கூட்டு சேர்ந்துக்கிட்டு சின்ன சின்ன தப்புகளை பண்ணி மாட்டுவாங்க. நல்லவங்க கெட்டவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நம்ம நல்லதை நாடணும், நம்ம சத்தியத்தை நாடணும். சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். சத்தியம் எங்கே கிடைக்கும்? பாடுகளுக்கு மத்தியில் தான் கிடைக்கும். ஒரு ஃபாதர் நல்லா இருப்பாங்க, ஒரு சாமியார் நல்லா இருப்பாங்க, ஒரு மத போதகர் நல்லா இருப்பாங்க அப்படின்ட்டு இல்லை. கோணலும் குறுகலான இந்த உலகத்தில் நம்ம குற்றமற்றவர்களாய் வாழ்ந்து கொள்ளணும். கோணலும் குறுகலான இந்த உலகத்தில் நாம் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்து கொள்ள வேண்டும். தன் வேலையிலே ஜாக்கிரதையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமாங்க, நம்ம வீட்டு வேலை செய்கிறோமோ, கூலி வேலை செய்கிறோமோ, அதிகார வேலை செய்கிறோமோ, தன்னுடைய வேலையில் முடிந்த அளவுக்கு குற்றமற்றவர்களாய் வாழ வேண்டும். அப்போ குற்றமற்றவர்களாய் வாழும்போது பல பிரச்சனைகள் வரும். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தங்கிட்ட நல்லவங்களாக பழகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் நல்ல பழக்கத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாறுபாடான மனிதர்கள் நீங்கள் செய்யாத தப்பை போய் செய்துன்னு அவங்ககிட்ட சொல்லும்போது, நீங்கள் கடவுளுக்கு பயந்த ஜனங்களாக இருந்தால் கடவுள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருன்றதை நீங்கள் அப்போ உணர்ந்து கொள்வீங்க. அப்படிலாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன். நான் செய்யாத தப்பை நான் செய்ததாக போய் எனக்கு வேண்டப்பட்டவற்றுன்னு சொல்லி என்னுடைய நட்புகளை பிரிக்க பார்த்துருக்காங்க. ஆனால் தெய்வம் அதிலிருந்து விடுதலை தந்தார். ஆனால் நம்ம கோவப்படக்கூடாது. கோவப்படாமல் கடத்தல்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு வரும்போது துன்மார்க்கரை நீங்கள் அடையாளம் காண்பீங்க. அவங்க செய்கையிலே அடையாளம், அவங்க முகத்திலே அடையாளம் காண்பீங்க. ஒரு நல்ல மனுஷனாக நம்ம மாறும்போது, சகிச்சுத்தன்மையாக வரும்போது, சிரிச்ச முகத்தோடு இருக்கும்போது, நம்ம ஏழையாக பிறந்தாலும் நம்மளுடைய முகங்கள் கர்த்தர்களை பிரகாசிக்கும். அந்த பிரகாசமான வாழ்க்கைகள் வரும்போது துன்மார்க்கம் நம்மகிட்ட வராது. வெளிச்சம் வந்தால் இருள் நீங்கி போகும். அப்போ நல்ல ஒழுக்கமும் நல்ல பாடுகளும் நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்களும் நம்மள்கிட்ட வர 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 நம்மகிட்ட இருக்க கெட்ட பழக்கங்கள் தானாக அப்படியே போகும். நம்மளுடைய வாழ்க்கை தரங்கள் உயரும். நம்மளை கடவுள் உயர்த்துவார். கடவுள் நம்மளை உயர்த்தும் போது நம்மளை தடுப்பது யார்? இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பும் போது நீங்கள் சொப்பனம் காண்பவர்கள் போல இருப்பீர்கள். இஸ்ரவேலின் சிறையிருப்பை நீங்கள் தேவன் திருப்பும் போது நீங்கள் சொப்பனம் காண்பவர்களை போல் இருப்பீர்கள். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார். கடவுளுக்கு பயந்துருங்க. உங்கள் இதயத்தை தாருங்க. கடவுளுடைய சிந்தனைகளுக்கு செவி சாயுங்க. போதும் என்ற மனதோடு இருங்க. கோஆப்ரேட்டிவாக இருங்க. ஒத்துமையாக இருங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென்.